ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 1.18. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. 2 கழித்தல் 2 4 3 கழித்தல் 3 4 கழித்தல் 2 கழித்தல் 1 6 2 கழித்தல் 1 7 என்ற அணியை ஏறுபடி வடிவில் மாற்றி அணி தரம் காண்க. இந்த அணியை நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், A = 2 கழித்தல் 2 4 3 கழித்தல் 3 4 கழித்தல் 2 கழித்தல் 1 6 2 கழித்தல் 1 7. அப்போ நம்ம இது ஏன்னு எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த 3 நம்பரை நம்ம 0 ஆகணும். அப்போ 0 ஆகணும்னா இது ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா இது நம்ம கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இது 0 ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு இது R2வை 2ஆல் பெருக்கலாம் நம்ம. அப்போது R2 2 R2 அதில் பெருக்குனிங்கன்னா வேணாம். ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எடுத்து எழுதுங்க. 2 கழித்தல் 2 4 3. அடுத்தது 2ஆல் பெருக்குனிங்கன்னா கழித்தல் 6 4 2 8 2 4. அப்போ கழித்தல் 4 1 2 2 கழித்தல் 2. மூணாவது ரோ எடுத்து அப்படியே எழுதுங்க. 6 2 கழித்தல் 1 7. அப்போ பாருங்கள், வேறு குறி இருக்கிறதுனால நம்ம கூட்டிடலாமா. அப்போ கூட்டினிங்கன்னா R2 வந்து R2 கூட எது பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 6 வரும் 3. அதனால் கூட்டல் 3 6 1ன்னு நம்ம போடணும். அடுத்தது R3 பார்த்திங்கன்னா R3 கழித்தல் 3 R1. இதுவும் மறுபடியும் 3ஆல் பெருக்குனிங்கன்னா தான் இன்னும் இதுவும் 6ஆக மாறும். அதனால 6ன்னு போட்டுருக்கோம். அப்போது இது 2 ஸ்டெப்புமே நீங்கள் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு R2 ஃபஸ்ட்டு ரோ அப்படியே வரும். 2 கழித்தல் 2 4 3. இது பாருங்கள், இது எடுத்து அப்படியே எழுதுங்க. நீங்கள் பாருங்கள், கழித்தல் 6 8 கழித்தல் 4 கழித்தல் 2. இது வந்து 3ஆல் பெருக்கி நம்ம கூட்டணும். அப்போ 3ஆல் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 2 6. இது பெருக்குனிங்கன்னா 2 6 4 12 3 9. அப்போது 9ல் 2 போச்சுன்னா 7, 12லேருந்து 4 போச்சுன்னா 8 பாருங்கள், 8 இங்கே 6. அப்போது 8ல் 6 போச்சுன்னா 2, 6ல் 6 போச்சுன்னா 0. அப்போ என்ன வருது? 0 2 8 7. அடுத்தது R3 பாருங்கள். R3 எடுத்து அப்படியே எழுதுங்க. 6 2 கழித்தல் 1 7. 3ஆல் பெருக்கி நம்ம கழிச்சிடணும். அப்போ 3ஆல் பெருக்கினா 2 6 கழித்தல்னால் அப்போ கழித்தல் 6 2 6. இங்கே கழித்தல் இருக்காங்க, கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் 6. அதுக்கப்புறம் 4 12. அப்போ கழித்தல் 12 3 9. இங்கே கழித்தல்னா கழித்தல் 9ன்னு வரும். அப்போ பாருங்கள், 9ல் 7 போச்சுன்னா 2 கழித்தல் 2 பெரிய குறியோட, அதனால கழித்தல் 2 ரெண்டுமே கழித்தல்னா கழித்தல் 13 நம்ம கூட்டிடணும். இது 8 6ல் 6 போச்சுன்னா 0. அப்போ என்ன வருது? 0 8 கழித்தல் 13 கழித்தல் 2. அடுத்த ஸ்டெப்பு நம்ம இது 0 ஆக்கணும். இது 0 ஆக்கணும். ரெண்டுமே குறி ஒரே மாதிரி கூட்டலில் இருக்குதுங்களா. அப்போ நம்ம கழிச்சிடணும். இது கூட என்ன பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 8 வரும் 4. அப்போது 4ஆலே பெருக்கிட்டு நம்ம இது கூட்டணும். அப்போது R3 கழித்தல் 4 R2. அப்போ இந்த 2 ரோ அப்படியே வரும். 2 கழித்தல் 2 4 3 0 2 8 7. அடுத்தது R3 தானே. R3லேருந்து இது கழிங்க 4ஆல் பெருக்கு. அப்போது 0 8 கழித்தல் 13 கழித்தல் 2. 4ஆல் பெருக்குங்க. 4 0 0. அப்போ 0 வரும். 2 4 8. இங்கே கழித்தலுங்க கழித்தல் 8. 8 4 32. இங்கே கழித்தலுங்க கழித்தல் 32. 7 4 28. இங்கே கழித்தலுங்க கழித்தல் 28ன்னு வரும். அப்போது இது பாருங்கள், கழித்தல்னால் கழித்தல் ரெண்டுமே கூட்டிடணும். அப்போ 30. ரெண்டுமே கழித்தல்னா கழித்தல் வரும். 13 32 கூட்டினீங்கன்னா 45. 8ல் 8 போச்சுன்னா 0, இதுவும் 0. அப்போ என்ன வருது? 0 0 கழித்தல் 45 கழித்தல் 30. அதுக்கப்புறம் பாருங்கள், இது சுருக்கலாமா? ரெண்டுமே 15ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா. அதனால் 15ஆல் இது ரெண்டுமே வகுத்திடுங்க. R3யை நம்ம 15ஆல் வகுத்திடலாம். அப்போது R3 வகுத்தல் இங்கே கழித்தல் ரெண்டுத்துமே. அப்போ கழித்தல் 15ஆல் வகுத்திடுங்க.
அப்போ வகுத்திங்கன்னா பாருங்கள், இந்த 2 ரூபா அப்படியே வரும். 2 கழித்தல் 2 4 3 0 2 8 7 பூஜ்ஜியத்தெல்லாம் வகுத்திங்கன்னா 0 தான் வரும் உங்களுக்கு. அதனால் கழித்தல் 45 கழித்தல் 15ஆல் வகுத்திங்கன்னா கழித்தல் கேன்சல் 1 15 15 3 15 45 அப்போ 3 இது 2 கழித்தல் கேன்சல் ஆகும். அப்போ 2ன்னு வரும். அப்போ ஏற்படி 3மே இது 0 ஆக்கிடும். அப்போ ஏற்படி வடிவத்தில் வந்து பூஜ்ஜிய நிறைகளின் அணித்தரம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்காங்க. இது 1 நம்பர்ஸ் இருக்காங்க 2 இதில் நம்பர் இருக்குது அதில் 3. அப்போ இதோட அணித்தரம் பார்த்தீங்கன்னா 3. அப்போது கடைசியாக எழுதிக்கோங்க. கடைசி சமான அணியானது நிறை ஏறுபடி வடிவில் உள்ளது மற்றும் எவ்வளோ சொன்னோம்? 3 சொன்னோமா? 3 பூஜ்ஜிய நிறைகளை உடையது. அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.18 உங்களுக்கு முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்க?